சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். நான் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துட்டு வரேன். நாளைக்கு நான் கேஸ் கொடுக்க போறேன். அந்த பையனும் முறையா பதிஞ்சிருக்கானா, மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கா, ஃபிட்னஸ் இருக்கா, எல்லாமே கொண்டு வரணும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி எந்த அளவுக்கு விறுவிறுப்பாக நடந்து முடிந்ததோ அதே அளவுக்கு விஸ்வரூபமாகி இருக்கிறது இரண்டாம் இடம் பிடித்த வீரர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள். ஊர் மக்கள்கிட்ட கொடுக்கிற விஷயத்தெல்லாம் அரசியலில் கொடுத்து இதை பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க. ரொம்ப இது அமைச்சரோட அராத்து தான். இறுதி சுற்றிலும் அடுத்தடுத்து காளைகளை பிடித்து அசத்திய அபிசித்தருக்கு இரண்டாம் பரிசாக பைக் அறிவிக்கப்பட்டது. ஆனால் பரிசு அறிவித்ததில் பாரபட்சம் காட்டியதாக குற்றம் சாட்டிய அபிசித்தர் பரிசை வாங்காமல் வெளியேறிவிட்டார். இதனால் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கடைசி நேரத்தில் குழப்பம் ஏற்பட்டது. முதல் பரிசை வென்ற கருப்பாயூரணி கார்த்தி முறையாக பதிவு செய்யவில்லை எனவும் அவரிடம் மருத்துவ சான்றிதழ் இல்லை எனவும் அவர் போட்டியில் கலந்து கொள்ளவே தகுதியற்றவர் எனவும் அபிசித்தர் புகார் கூறினார். நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், அந்த பையன் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நான் பாட்டுக்கு ஒண்ணுமே சொல்ல, நான் பாட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு வீடியோ நான் ஆதாரப்பூர்வமாக கொண்டு வரேன். நான் முறையா பதிஞ்சிருக்கேன், முறையா இது பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்து நான் கொண்டு வரேன். அந்த பையனும் முறையா பதிஞ்சிருக்கானா, மெடிக்கல் சர்டிபிகேட் இருக்கா, ஃபிட்னஸ் இருக்கா, எல்லாமே கொண்டு வரணும். விழா குழுவினர் முறையாக செயல்படவில்லை என்ற அபிசித்தர் தாம் 2 சுற்றுகளிலேயே 13 காளைகளை பிடித்ததாகவும் ஆனால் 11 காளைகள்தான் கணக்கில் எடுத்துக்கொண்டதாக தெரிவித்தார். கடைசி சுற்றில் மாறி மாறி போட்டி போட்டு காளைகளை பிடிக்கும் போது கணக்கு மாறிவிட்டது எனவும் பரபரப்பு புகார் கூறிய அபிசித்தர் கருப்பாயூரணி கார்த்தியும் 17 காளைகள் தான் பிடித்ததாக பகீர் கிளப்பினார். அந்த பையனுக்கு முழுக்க ஒன் சைடு பண்ணி இந்த கமிட்டியும் இந்த அரசியல்வாதியும் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த பையன் மாடு பிடிக்கிறதுக்காண்டி கடைசி பேஜில் 5 மாடா விடுறாங்க. 2வது பேஜ் உள்ள போனேன். 2வது பேஜ் உள்ள போயிட்டு 2வது பேஜ் 3வது பேஜ் 2 பேஜில் 13 மாடு பிடிச்சேன். 11 மாடு கணக்கு எடுத்திருக்காங்க. கருப்பாயூரணி கார்த்தி அமைச்சர் மூர்த்தியின் தொகுதிக்கு உட்பட்ட ஊர்க்காரர் என்பதால் அவருக்கு சாதகமாக கடைசி நேரத்தில் அதிக காளைகளை அவிழ்த்து விட்டதாக கூறிய அபிசித்தர் கடந்த ஆண்டும் இதே மாதிரி முறையாக பதிவு செய்யாமலேயே களத்தில் இறங்கி மாடு பிடித்ததாக அடுக்கடுக்காக புகார் கூறினார். அமைச்சர் மூர்த்தியின் தலையீடு காரணமாகத்தான் கருப்பாயூரணி கார்த்திக்கு முதல் பரிசு கிடைத்தது எனவும் பரபரப்பு குற்றம் சாட்டினார். தன்னிடம் அனைத்திற்கும் வீடியோ ஆதாரம் இருக்கிறது என்ற அபிசித்தர் ஆட்சியரிடம் புகார் அளிக்க உள்ளதாக மாடுபிடி வீரர் அபிசித்தர் தெரிவித்தார். அந்த பையனை லீடிங்ல இருக்கான்னு சொல்லி அந்த பையனுக்கு இப்போ முதல் பரிசு கொடுத்துருக்காங்க. இது முழுக்க அமைச்சரின் சதிதான். அந்த பையன் வெளிச்சினத்தான், அமைச்சரோட தொகுதி அது. அந்த பையனுக்கு முழுக்க ஒன் சைடு பண்ணி இந்த கமிட்டியும் இந்த அரசியல்வாதியும் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நான் வீடியோ எடுத்துட்டு வரேன். நாளைக்கு நான் கேஸ் கொடுக்க போறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் கேஸ் கொடுக்க போறேன். அவனியாபுரம் பாலமேட்டை விட அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் மிகவும் புகழ் பெற்றது. அப்படி இருக்கையில் விழா குழுவில் அரசியல் தலையீடு இருக்கிறது, பாரபட்சம் காட்டுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் மாடுபிடி வீரர்கள் உயிரை பணயம் வைத்து விளையாடுவதை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் இருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது. இது குறித்து விளக்கம் அளித்த அமைச்சர் மூர்த்தி கடைசி சுற்றில் இருவருக்கும் சம வாய்ப்பு இருந்ததாக கூறியதோடு எந்த பாகுபாடும் இல்லாமல் தான் பரிசு கொடுத்ததாக தெரிவித்தார். எல்லாருக்கும் வீடியோ இருக்கு. அந்த வீடியோவில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை. ஏன்னா சுற்றும் அதில் இல்லை. அவங்க கேட்க போது கூட நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டு இருக்கின்றக்காகத்தான் அந்த கடைசி சுற்றுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் காளையர்களாக இருந்தாலும் சரி, வீரர்களாக இருந்தாலும் இது நடந்து முடிந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.